எரிபொருள் விலையேற்றம் காரணமாக பல்வேறு தரப்பினரும் பாரிய சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். இதற்கு மலையக மக்களும் விதிவிலக்கல்ல. மண்ணெண்ணெய் விலை அதிகரிக்கப்பட்ட சந்தர்ப்பங்களில் மானியம் வழங்குவதாக கூறப்பட்ட போதிலும் தாம் தொடர்ந்தும் அதிக விலையிலேயே மண்ணெண்ணெயை கொள்வனவு செய்வதாக தோட்ட தொழிலாளர்கள் அங்கலாய்க்கின்றனர். நாட்டின் மொத்த தேசிய உற்பத்திக்கு பாரிய பங்களிப்பை வழங்கும் மலையக மக்களின் வாழ்க்கை ஒளிர்வற்று இருப்பது அனைவரும் ஏற்றுக்கொண்ட உண்மை. மண்ணெண்ணெய் விலையேற்றம் இவர்களின் வாழ்வை மேலும் இருளில் தள்ளும் என்பது அநேகரது கருத்து. மின்சார வசதி இல்லாத இப்பகுதி மக்கள் அதிகளவில் மண்ணெண்ணெய் விளக்குகளையே பயன்படுத்துகின்றனர். விறகிற்காக மரங்களை பயன்படுத்துகின்ற போதிலும் மழை காலங்களில் இவர்கள் அதிகளவில் மண்ணெண்ணெய் அடுப்புகளையே பயன்படுத்துகின்றனர். ஏற்கனவே வாழ்க்கை சுமைக்கு ஈடு கொடுக்க முடியாது தவிர்த்த இவர்களே கடந்த 11ஆம் தேதி அமுலான மண்ணெண்ணெய் விலை அதிகரிப்பு மேலும் துயரில் ஆழ்த்தியுள்ளது. 35 ரூபாய் விலை அதிகரிப்பு என்பது தமது நாட்கூலியில் கணிசமான பங்கை கரைத்து விடுவதாக இவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். மின்சார ஒளியின்றி மங்கலான மண்ணெண்ணெய் விளக்கின் கீழ் கல்வி பயிலும் இந்த மாணவர்களின் எதிர்காலம் குறித்து இவர்கள் பெரும் அச்சம் கொண்டுள்ளனர். ஒரு மாசத்துக்கு 15 லிட்டர் போல் வாங்கக்கூடிய நிலைமை இருக்குது. அதனால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். விலைவாசியும் கூடி இருக்குது. எங்கள் பிள்ளைகளையும் படிக்க வைக்கணும். அதனால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். மழை காலத்தில் நில மண்ணெண்ணெய் அடுப்பு தான் நாங்கள் பாதிக்கணும். விறகு போகலாது. அதனால் எங்களுக்கு தான் ரொம்ப பாதிக்குது. நாங்கள் எஸ்டேட்டில் தான் வேலை செய்கிறோம். மண்ணெண்ணெய் விலை கூடனால எங்களுக்கு சரியான கஷ்டமாக இருக்குது. அடுப்பு பற்ற வைக்கிறது கூட அடுப்பு லாமன் அடுப்பு தான் பாவிக்கிறோம். அதனால சாப்பாடு சூடாக்கி சாப்பிட்றது கூட சரியான கஷ்டமாக இருக்குது. ஒரு நேரம் ஆக்கிற சாப்பாடு 2 நேரம் சூடாக்கி தாங்க சாப்பிடணும். தோட்ட தொழிலாளர்களுக்கு மண்ணெண்ணெய் மானியம் வழங்குவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ள போதிலும் தமக்கு இதுவரை எவ்வித சலுகைகளும் வழங்கப்படவில்லை என இவர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். இந்த மண்ணெண்ணெய்க்கான மானியம் வழங்குறதா சொல்லி ஊடகத்துறையிலாம் பேசினாங்க. ஆனால் அந்த மானியத்தை பற்றி இந்த மலையக மக்களுக்கு எதுவுமே இது வரைக்கும் தெரியவும் தெரியாது. அதை பற்றின ஒரு தகவலும் இல்லை. இந்த மானியம்னு சொல்லிட்டு முன்ன அப்படி தான் அரிசிக்கு மானியம் வழங்குறோம், மாவுக்கு மானியம் வழங்குறோம்னு சொல்லிட்டு சொன்னதை கேள்விப்பட்ட மொழியே அதுக்கான தீர்வு எதுவும் கிடைக்கல. ஆனால் இப்போ இந்த மண்ணெண்ணெய்க்கான மானியம் வழங்க போகிறோம்னு சொல்லி அதுக்கும் நம்மளை ஏமாத்துற விஷயமா தான் இது தெரியுது. வறுமையின் கோரப்பிடிக்குள் சிக்கித் தவிர்க்கும் தமது வாழ்க்கை சுமையை குறைக்கும் வகையில் மண்ணெண்ணெய் மானியம் வழங்கப்பட வேண்டும் என்பதே இவர்களது கோரிக்கை. இதேவேளை மின்சார இணைப்பற்ற அனைத்து வீடுகளுக்கும் எதிர்வரும் 19ஆம் தேதி முதல் மண்ணெண்ணெய்க்கான மானியம் வழங்கப்பட உள்ளதாக பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு குறிப்பிடுகின்றது. இதன் பொருட்டு மாதாந்தம் 80 மில்லியன் ரூபாய் செலவிடப்படும் என அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள 25 மாவட்டங்களிலும் 330 பிரதேச செயலக பிரிவுகளை உள்ளடக்கி இந்த மானியம் வழங்கப்பட உள்ளது. சமுர்த்தி ஆணையாளர் நாயகம் திணைக்களம் ஊடாக பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி முதல் அமலாகும் வகையில் சகல பிரதேச செயலகங்களின் மூலமும் இந்த மானியம் வழங்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது. சமுர்த்தி பயனாளிகளுக்கு மட்டுமன்றி மின்சார வசதியற்ற எந்தவொரு வீட்டு உரிமையாளரும் கிராம உத்தியோகத்தரின் உறுதிச் சான்றிதழுடன் மானியத்திற்கான அட்டையை பெற்றுக் கொள்ள முடியும் என பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன் மூலம் பிரதேச கூட்டுறவு சங்கம், பிரதேச செயலாளரால் அங்கீகரிக்கப்படுகின்ற விற்பனை முகவர் நிலையம், மண்ணெண்ணெய் விற்பனை நிலையம் என்பவற்றில் மானிய அட்டையை சமர்ப்பித்து அதற்கான நிவாரணத்தை பெற்றுக் கொள்ள முடியும் என்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு மேலும் குறிப்பிட்டுள்ளது. எரிபொருள் விலையேற்றம் தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். எரிபொருள் விலையேற்றத்தினால் மீன்பிடித்துறை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மீனவர்கள் தொடர்ந்தும் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர். எரிபொருட்களின் விலையை குறைக்குமாறு அவர்கள் வலியுறுத்தினர். இறுதியில் என்ன நடந்தது? அமைதியாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. அதன்போது ஆண்டனி பெர்னாண்டோ என்ற மீனவர் கொலை செய்யப்பட்டார். பாராளுமன்றத்தில் இது தொடர்பில் பேசியிருந்தால் இவ்வாறான விபரீதங்கள் ஏற்பட்டிருக்க மாட்டாது என எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டிருந்தார். அப்படியாயின் இந்த பிரச்சினை தொடர்பில் ஏற்கனவே பாராளுமன்றத்தில் பேசியிருக்கலாமே. பாராளுமன்றத்தை கூட்டுவதனாலோ அல்லது அங்கு கலந்துரையாடுவதனாலோ இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. எரிபொருள் விலையை உடனடியாக குறைக்குமாறு வலியுறுத்தி மக்களை தெளிவூட்டும் நடவடிக்கை ஒன்று நுகைகுடி பிரதேசத்தில் இன்று நடைபெற்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷ டி சில்வா தலைமையில் இந்த நடவடிக்கை இடம்பெற்றது.
හෙට ඒ කියන්නේ 17 වෙනිදා සිකුරාදා எரிபொருட்களின் விலையை குறைக்குமாறு வலியுறுத்தி நாளை பிற்பகல் 3 மணி அளவில் கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட உள்ளோம். மக்களால் தாங்கிக் கொள்ள முடியுமான சுமையை வழங்குங்கள். பாராளுமன்றத்தை கூட்டுமாறு எதிர்க்கட்சி என்ற வகையில் நாம் பிரதமரிடம் கூறியுள்ளோம். 1 லிட்டர் பெட்ரோலை 110 ரூபாவிற்கும் 1 லிட்டர் டீசலை 99 ரூபாவிற்கும் 1 லிட்டர் மண்ணெண்ணெயை 89 ரூபாவுக்கும் மக்களுக்கு பெற்றுக் கொடுங்கள். பொருளாதார முகாமைத்துவத்தில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்து கொண்டு முன்னோக்கி செல்ல முடியுமானால் அதனை செய்யுங்கள். இல்லாவிடின் தயவு செய்து வீட்டுக்கு செல்லுங்கள். මේ රට ගොඩ ගන්න පුළුවන් නම් කරන්න අපි බල කරනවා කරන්න බැරි නම් කරුණාකරලා ගෙදර යන්න. அமெரிக்க டாலருடன் ஒப்பிடுகையில் ரூபாவின் பெறுமதி குறைவடைந்து செல்கின்றமை எதிர்காலத்தில் வழமைக்கு திரும்பும் என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. கடந்த 10ஆம் தேதி முதல் பங்கு சந்தை நடவடிக்கைகளில் மத்திய வங்கியின் தலையீட்டினை குறைக்க தீர்மானித்ததை அடுத்து ரூபாவின் பெறுமதி பாரிய அளவால் குறைவடைய ஆரம்பித்தது. நிதிச்சந்தையில் வழமைக்கு மாற்றமான செயற்பாடுகள் காரணமாக ரூபாவின் பெறுமதி சாதாரண மட்டத்தையும் தாண்டி குறைவடைந்துள்ளதாக கடந்த சில தினங்களாக ரூபாவின் பெறுமதி குறைவடைந்து செல்வது தொடர்பாக அறிக்கை ஒன்றை விடுத்துள்ள இலங்கை மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. உலக சந்தையில் எரிபொருள் விலையேற்றம் காரணமாக உள்நாட்டிலும் அவற்றின் விலைகளை உயர்த்துவதற்கு அரசாங்கம் மேற்கொண்ட தீர்மானத்தினால் எரிபொருள் பாவனை குறைவடையும் என மத்திய வங்கி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் எதிர்காலத்தில் இறக்குமதி செலவினம் குறைவடையும் என இலங்கை மத்திய வங்கி குறிப்பிடுகிறது. எதிர்காலத்தில் நாட்டிற்குள் பல்வேறு நிதி பாய்ச்சல்கள் இடம்பெற உள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இத்தகைய நிலைமையின் கீழ் ரூபாவின் பெறுமதி மீண்டும் வலுவடையும் என மத்திய வங்கி கூறியுள்ளது. இதேவேளை நேற்றைய தினம் 122 ரூபாவிற்கும் அதிகமாக காணப்பட்ட அமெரிக்க டாலரின் விற்பனை விலை இன்று 121 ரூபாவாக அமைந்திருந்தது. கடந்த 9 தினங்களாக தொடர்ச்சியாக வீழ்ச்சியுற்ற கொழும்பு பங்குச்சந்தை பரிவர்த்தனை இன்று குறிப்பிடத்தக்க அதிகரிப்பினை காட்டியது. பங்குச்சந்தையின் மொத்த பங்கு விலைச்சூட்டன் 5 வீதத்தால் உயர்வடைந்ததுடன் மிலங்கா விலைச்சூட்டன் 4.1 வீதத்தினால் உயர்வடைந்திருந்தது. இலங்கை தேசிய கைத்தொழில் சம்மேளனம் மற்றும் தேசிய ஏற்றுமதியாளர்கள் சம்மேளனம் ஐக்கிய நாடுகள் சபையின் கைத்தொழில் அபிவிருத்தி நிறுவனத்தின் உதவியுடன் உணவுகளை தரப்படுத்தும் முறைமையினை உருவாக்கியுள்ளது. கொழும்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதியில் விற்பனைக்காக தயாரிக்கப்படும் உணவுகளின் தரம் குறித்து இந்த தரப்படுத்தலில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. உணவகங்களின் தரத்தினை உறுதிப்படுத்துவதற்கான மதிப்பீடுகளை மேற்கொள்வதுடன் தேசிய மற்றும் சர்வதேச தரங்களுக்கு அமைய தரச்சான்றிதழ்களை வழங்குவதற்காக இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாநகர சபையின் சுகாதார திணைக்களத்தினால் கொழும்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதியில் இந்த முன்னோடி திட்டம் அமுல்படுத்தப்பட உள்ளது. Last year we had filed over 500 cases under the Food Act. இது எங்களுக்கு மிகவும் கடினமான ஒரு நடவடிக்கையாகும். பல எதிர்ப்புகள் வருவதுடன் கண்காணிப்பாளர்கள் என்ற முறையில் நாங்கள் மிகவும் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டும். உணவு திட்டத்தின் கீழ் கடந்த வருடம் எங்களுக்கு 500க்கும் மேற்பட்ட வழக்குகள் கிடைத்தன. அத்துடன் நாங்கள் 400க்கும் மேற்பட்ட உணவகங்கள் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுத்திருந்தோம். சில சமயங்களில் 5 நட்சத்திர ஹோட்டல்கள் உட்பட பல ஹோட்டல்களில் சில பிரச்சனைகள் நிலவுவதனால் பி தரம் வழங்கப்பட வேண்டியுள்ளது. சுமார் 85% மாத்திரமே பி தரத்தினை பெற்றுக் கொண்டன. எனவே தரங்கள் அவ்வாறு சிறந்ததாக இல்லை என்பதை நீங்கள் அவதானிக்க முடியும். ஆனால் அனைவருடைய ஒத்துழைப்புடனும் நிலைமையை மேம்படுத்த முடியும் என நான் நம்புகிறேன். ஸ்ரீலங்கா மகாஜன கட்சியின் ஸ்தாபகர் காலஞ்சென்ற விஜயகுமாரதுங்கவின் 24வது நினைவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்படுகின்றது. அதனை முன்னிட்டு இன்றைய தினம் ஞாபகார்த்த வைபவம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. விஜயகுமாரதுங்கவின் 24வது நினைவு தின நிகழ்வுகள் கட்டுநாயக்கவில் உள்ள விஜயகுமாரதுங்க நினைவு தூவிக்கு அருகில் இன்று இடம்பெற்றன. இதன்போது விஜயகுமாரதுங்கவின் மகள் யசோதரா குமாரதுங்க, சுனேத்ரா பண்டார் நாயக்க உள்ளிட்ட அவரது உறவினர்களும் ஸ்ரீலங்கா மகாஜன கட்சியின் செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். சமய நிகழ்வுகளும் இதன்போது நடைபெற்றன. அவரின் மனிதநேய குணங்களை நினைவுபடுத்தும் நாள் என இதனை குறிப்பிட முடியும். அவரது உறவினர்களும் நண்பர்களும் இங்கு இன்று ஒன்று கூடியுள்ளனர். மலரஞ்சலி செலுத்தி அவரை நினைவுபடுத்துகின்றோம். இதேவேளை பாணந்துறை நகரசபை வளாகத்தில் அமைந்துள்ள விஜயகுமாரதுங்க நினைவு சிலை கரையிலும் ஞாபகார்த்த நிகழ்வுகள் இடம்பெற்றன. கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கையை அடிப்படையாக கொண்டு தேசிய ரீதியிலான தீர்வொன்றை நோக்கி செல்ல முடியும் என எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டுகிறார். நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கை தொடர்பிலான ஐக்கிய தேசிய கட்சியின் நிலைப்பாட்டை கட்சியின் தலைமையகத்தில் ரணில் விக்ரமசிங்க இன்று அறிவித்தார். அந்த குழுவின் அறிக்கையில் காணப்பட்ட குறைபாடுகளை நாம் சுட்டிக்காட்டினோம்.
குறைபாடுகளை சுட்டிக்காட்டிய போதிலும் இந்த அறிக்கையின் ஊடாக தேசிய ரீதியிலான தீர்வு ஒன்றை பெற முடியும் என நாம் சுட்டிக்காட்டினோம். ஜனநாயகம் பிளஸ் என்ற எமது திட்டத்தை நாம் முன்வைத்துள்ளோம். எனவே இவ்வாறான நிலையில் LLRC அறிக்கைக்கு அமைய செயற்பட்டால் நாம் உள்நாட்டிலேயே தீர்வு ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியும் என நாம் தீர்மானித்துள்ளோம். எனினும் எம்மால் அரசாங்கத்தின் இருப்புக்காக ஒத்துழைப்பு வழங்க முடியாது. பொருட்களின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. தற்போது வாழ்வது கடினமாக உள்ளது. இத்தகைய நிலைமையில் அரசாங்கத்தை பாதுகாப்பதற்காக நாம் ஆதரவு வழங்க முடியாது. கம்ருப்பிட்டிய பிரதேசத்தில் மின்னல் தாக்கத்திற்கு இலக்கான 12 ராணுவத்தினர் இன்று பிற்பகல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கம்ருப்பிட்டியவில் இடம்பெறும் நிர்மாண பணிகளில் ஈடுபட்டிருந்த ராணுவத்தினர் சிலரே இந்த அனர்த்தத்திற்கு இலக்கானதாக ராணுவ ஊடக பேச்சாளர் நிகால் ஹப்பு ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார். மின்னல் தாக்கத்திற்கு இலக்காகி அதிர்ச்சிக்குள்ளான ராணுவத்தினர் ஆதபான ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த ராணுவத்தினர் வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலையின் பெண் பேச்சாளர் ஒருவர் கூறினார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் களுவாஞ்சிக்குடி பகுதியில் உள்ள மக்கள் தேங்காய் எண்ணெய் தயாரிப்பதை குடிசை கைத்தொழிலாக மேற்கொண்டு வருகின்றனர். மண்முனை தென்னெருவில் பற்று பிரதேச சபைக்குட்பட்ட பல பிரதேசங்கள் தெங்கு உற்பத்திக்கு பெயர் போன பகுதிகளாகும். இங்குள்ள மக்கள் பயன்படுத்தும் இந்த தேங்காய் எண்ணெய் தயாரிக்கும் நிலையம் பயனுள்ள ஒன்றாக அமைந்துள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். உரிய படிமுறைக்கு அமைய இந்த தேங்காய் எண்ணெய் தயாரிக்கும் நடவடிக்கைகளை இங்குள்ளவர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவழி தேங்காயிலிருந்து பெறப்படும் கழிவுப் பொருட்களும் இவர்களின் தொழில் நடவடிக்கைக்கு பயன்படுத்தப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். குறிப்பாக தேங்காயிலிருந்து பெறப்படும் கழிவுப் பொருட்களை பயன்படுத்தி பின்னாக்கு உற்பத்தி செய்யப்படுவதுடன் உரிமட்டையை பயன்படுத்தி மட்பாண்டம் செய்யப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டுகின்றார். தொடர்புள்ள விளையாட்டுச் செய்தி. இலங்கை கிரிக்கெட் வீரர்களின் நிலுவை கொடுப்பனவை எதிர்வரும் 28ஆம் தேதிக்கு முன்னர் வழங்குவதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த ஆளுத்கமகே கூறுகின்றார். ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்டுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். கிரிக்கெட் வீரர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிலுவை கொடுப்பனவு பிப்ரவரி 28ஆம் தேதியில் சுமார் 600 மில்லியன் ரூபாவாகும். இதற்கமே கிரிக்கெட் நிர்வாக குழுவும் நானும் இலங்கை வங்கியுடன் கலந்துரையாடினோம். இதன் பிரதிபலனாக எமக்கு நிதி ஒதுக்க இலங்கை வங்கி இணங்கியுள்ளது. அதற்கமே எதிர்வரும் பிப்ரவரி 28ஆம் தேதி அளவில் இலங்கை கிரிக்கெட் வீரர்களுக்கு வழங்க வேண்டிய 600 மில்லியன் ரூபாவை முழுமையாக செலுத்தி முடிப்போம். அதன்படி கிரிக்கெட் வீரர்களுக்கு இலங்கை கிரிக்கெட் நிர்வாகத்தால் செலுத்தப்பட வேண்டிய கடன் இருக்காது. அத்துடன் கிரிக்கெட் வீரர்களுக்கான கொடுப்பனவு எக்காரணம் கொண்டும் இனிமேல் தாமதிக்க கூடாது என கிரிக்கெட் நிர்வாக தலைவருக்கு அறிவுறுத்தப்பட்டது. அவ்வாறான நிலை ஏற்பட்டால் அதற்கான முழு பொறுப்பையும் நிர்வாகம் ஏற்க வேண்டும் என்பதை எழுத்து மூலமாக அறிவித்துள்ளோம். இதேவேளை இலங்கை கிரிக்கெட் வீரர்கள் மற்றும் கிரிக்கெட் நிறுவனத்துக்கிடையிலான ஒப்பந்தம் எதிர்வரும் 28ஆம் தேதியுடன் முடிவுக்கு வருவதாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் உப தலைவர் கே மதிவாணன் நாம் வினவிய போது தெரிவித்தார். பங்களாதேஷ் பிரீமியர் லீக் 2020 கிரிக்கெட் தொடரில் இன்றைய முதல் போட்டியில் சிட்டகாங் கிங்ஸ் அணி 7 விக்கெட்டுகளால் வெற்றியீட்டியது. போட்டியில் பரிசால் பெர்னாஸ் அணி பெற்ற 125 ஓட்டங்களுக்கு 17 தாண்டிய சிட்டகாங் கிங்ஸ் அணி வெற்றி இலக்கான 126 ஓட்டங்களை 12.4 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்புக்கு எட்டியது. போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற சிட்டகாங் கிங்ஸ் அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. இதற்கமைய பரிசால் பெர்னஸ் அணி சார்பாக ஹாமட் ஷெஷாட் மற்றும் கிறிஸ் கேல் ஜோடி ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக களமிறங்கியது. 35 ஓட்டங்கள் பகிரப்பட்ட நிலையில் கிறிஸ் கேல் உபாதை காரணமாக 30 ஓட்டங்களுடன் மைதானத்தை விட்டு வெளியேறினார். ஹாமட் ஷெஷாட் 7 ஓட்டங்களுடனும் மிதுன் அலி 8 ஓட்டங்களுடனும் ஆட்டமிழந்தனர். அதிகபட்சமாக பிரெட் ஹாட்ச் 38 ஓட்டங்களை பெற்றார். பந்து வீச்சில் கெவன் கூப்பர் மற்றும் எனமுல் ஹக் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். 126 ஓட்டங்களை நோக்கி 17 தாடிய சிட்டகாங் கிங்ஸ் அணி சார்பாக நாஷிர் ஜாம்ஷெட் மற்றும் ஜஹருல் இஸ்லாம் ஜோடி முதல் விக்கெட்டில் 97 ஓட்டங்களை பகிர்ந்தனர். ஜஹருல் இஸ்லாம் 41 ஓட்டங்களுடன் வெளியேறினார். நாசிர் ஜாம்ஷெட் 47 பந்துகளில் 81 ஓட்டங்களை ஆட்டமிழக்காமல் குவித்து அணியை வெற்றி பெற வைத்தார். That's it. You said 11th or the 12th over is 13th. I don't think so. Team management will mind. இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்தியினை இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம். வணக்கம்.